நம்ம லாஸ்ட் வீடியோ வந்து பிசிஎம் இன்ட்ரோ பார்த்தோம். இப்போ இன்ட்ரோவில் நம்ம மெக்கானிக்கலில் பார்க்க போகிறோம். மெக்கானிக்கல் இன்ட்ரோ என்ன பார்க்க போகிறோம்னா ஆட்டோமொபைலில் ஐசி இன்டர்னல் கம்பஷன் பார்க்க போகிறோம். அதில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா பெட்ரோல் இன்ஜின், டீசல் இன்ஜின், 2 ஸ்ட்ரோக் 4 ஸ்ட்ரோக். ஓகேங்களா, பார்த்தா போதும். அது தேரியாக நீங்கள் புக்கில் படிச்சுங்க. கொஞ்சம் அளவுக்கு நான் வந்து டயக்ராமில் டிஸ்பிளே பண்ணுறேன். டயக்ராம் கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துடுவாங்க. நம்ம ஃபஸ்ட்டு ரெண்டாக பிரிச்சிடலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பெட்ரோல் இன்ஜின், டீசல் இன்ஜின். பெட்ரோல் இன்ஜின், டீசல் என்ன பிரிச்சு போகிறோம். ரெண்டு காம்பவுண்ட்ஸ் மட்டும் ஃபஸ்ட்டு இன்ஜின் காம்பவுண்ட்ஸ் பார்த்தா அப்புறம் ப்ராசஸ் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பாருங்கள், அட்ஜஸ்ட் பண்ணிங்க. இதான் பிஸ்டன். ஓகேங்களா, ரெண்டு இருக்கும். இங்கே இன்லெட் வால், அவுட்லெட் வால். ஓகேங்களா, இங்கே வந்து ஸ்பார்க் ப்ளக் இருக்கும். இப்போ டயக்ராம் சொல்லிடுறேன். இப்போ ஃபஸ்ட்டு சொல்கிறேன், இது பேர் ஓவராலாக வந்து இன்ஜின். ஓகேங்களா, இது பேர் இன்ஜின். பட் ஆனால் இந்த இங்கே இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு பேர் சிலிண்டர், இதுக்கு பேர் கிராங்க் கேஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் கிராங்க் ஷாஃப்ட். இதுக்கு பேருங்கன்னா கனெக்டிங் ராட். கனெக்டிங் ராட் இதுவும் கனெக்டிங் ராட் தான். டயக்ராம் அப்படியே வராது, லைக் கட்டை தான். இது பார்த்தீங்களா, இது பிஸ்டன், இது கர்ஜன் பின். கர்ஜன் பின். நெக்ஸ்ட் வேறு என்ன இருக்குது, இது இன்லெட் வால், இது அவுட்லெட் வால், ஸ்பார்க் பிளக். ஓகேங்களா, இதை பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். இதான் பெட்ரோல் இன்ஜினான ஒரு 4 ஸ்ட்ரோக் இன்ஜின். இது வந்து 4 ஸ்ட்ரோக். ஓகேங்களா, 4 ஸ்ட்ரோக் இன்ஜின் இப்படி தான் பார்த்துங்க. ஓவரால் பேர் இன்ஜின், இதுக்கு பேர் சிலிண்டர், இது பேர் கிராங்க் கேஸ், இதுக்கு பேர் கிராங்க் ஷாஃப்ட். மேலே கேம் ஷாஃப்டால் இன்லெட் வால், அவுட்லெட் வால் ஓப்பன் ஆகும். இது பிஸ்டன். பிஸ்டனில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு பார்த்தீங்கன்னா 2 ரிங் இருக்கும். மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா கம்ப்ரெஷன் ரிங். கம்ப்ரெஷன் ரிங் கீழே இருக்கு பார்த்தீங்கன்னா இதுவும் ஆயில் ரிங். 2 ரிங் இருக்கும். கம்ப்ரெஷன் ஆயில் ரிங், கனெக்டிங் ராட். ஓகேங்களா, கனெக்டிங் அப்படி தான் இருக்கும். டயக்ராம் பாருங்கள். ஒரு லாஸ்ட்டாக டயக்ராம் வந்து ஒரு டிஸ்பிளே பண்ணுறது பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இது வந்து பெட்ரோல் இன்ஜின் 4 ஸ்ட்ரோக். ஓகேங்களா, இப்போ டீசல் இன்ஜின் டீசல் அதே மாதிரி சேம் தான் பாருங்கள். அதே சிலிண்டர், ஒரு கிராங்க் கேஸ், ஒரு பிஸ்டன், ஓகே ரைட். அதே ஒரு கிராங்க் ஷாஃப்ட், கம்ப்ரெஷன் ரிங், இன்லெட் வால், அவுட்லெட் வால். இங்கே நம்ம என்ன பார்த்தோம், ஸ்பார்க் ப்ளக் பார்த்தோம். இங்கேனா கம்ப்ரெஷன். இங்கே சாரி வந்து ஃபியூல் இன்ஜெக்டர் இருக்கும். ஓகேங்களா, இப்போ பார்த்துடலாங்க. அதே தான் பண்ணுங்க, ஃபியூல் இன்ஜெக்டர். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வர BS6 இன்ஜின் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் ப்ளக் இருந்தாலும் அது மாதிரி இன்லெட் வாலில் பார்த்தீங்கன்னா ஃபியூல் இன்ஜெக்டர் இருக்கும் BS6 இன்ஜினில். இதுக்கு முன்னாடி அந்த இன்ஜின் ஃபுல்லாக இன்லெட் அவுட்லெட் வால் தான் இருக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், அது உங்களுக்கு லாஸ்ட்டாக பார்க்கலாம். அது நம்ம கிளியராக நம்ம வந்து ஐஸ் இன்டர்னல் கம்பஷன் கிளியர் பார்த்தோம்னா ஸோ பேசிக்ஸ் மட்டும் பார்த்தா போதும் பார்த்துங்க. அதே மாதிரி தான் இங்கே பாருங்க. அதே பிஸ்டன், இன்லெட் வால், அது அவுட்லெட் வால், கனெக்டிங் ராடு, இது கிராங்க் ஷாஃப்ட்டு. ஓகேங்களா, இது கிராங்க் கேஸு. ஓகே, இதான் பார்த்துருங்க. கிட்டத்தட்ட இதே மாதிரி தான். ஆனால் இதுவும் 4 ஸ்ட்ரோக்கு டீசல் இன்ஜின். டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுங்க நினைக்கிறேன். பாருங்கள், பெட்ரோல் இன்ஜின்னா பாருங்கள் ஓவரால் இன்ஜின் வாங்க. இதோட பார்ட்ஸ்லாம் பார்த்துங்க. அதோட ப்ராசஸ்னால் 4 ஸ்ட்ரோக் நத்திங் பட் சக்ஷன், கம்ப்ரெஷன், பவர், எக்ஸாஸ்ட். 4 ஸ்ட்ரோக் நடக்கும். ஓகேங்களா, இதான் நம்ம பைக் ஆகட்டும், ஃப்ளைட் ஆகட்டும், ட்ரெயின்ன்ற மாதிரி லாரி, பஸ் எல்லாத்தையும் மாதிரி அந்த 4 ஸ்ட்ரோக் இன்ஜின் பிரின்சிபல் தான். சக்ஷன், கம்ப்ரெஷன், பவர், எக்ஸாஸ்ட். ஓகேங்களா, இதுக்கப்புறம் நம்ம கிளியர் டயக்ராம் பார்த்தோம்னா இதான் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம். டீசல் இன்ஜினுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, சக்ஷன் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த சக்ஷன் ப்ராசஸ் அப்போ யாரும் ஃபியூல் மிக்ஸ் ஆகி உள்ள வரும் பெட்ரோல் இன்ஜினில். ஓகேங்களா, ஹை கம்ப்ரெஸ் பண்ணி பவர் ஸ்ட்ரோக் அப்போ ஸ்பார்க்ஸ் ப்ளக் ஆகி பவர் எக்ஸ்ப்ளோஷன் ஆகி ஹை ஸ்ட்ரோக்
எனர்ஜி வந்து 5 சேவ் ஆகும். ஓகேங்களா, இதில் பெட்ரோல் இன்ஜினில். பட் டீசல் இன்ஜின் பார்த்தீங்கன்னா இங்கே சக்ஷன் ப்ராசஸ் அப்போ பார்த்தீங்கன்னா ஏர் தான் சக் பண்ணும். ஏர் சக் பண்ணி ஹை கம்ப்ரெஸ் பண்ணும். அது கட் வேல்யூன்னு சிவி வேல்யூன்னு ஹை வேல்யூ கம்ப்ரெஸ் பண்ணி நிற்கும், அந்த எட்ஜுக்கும் நிற்கும். அப்போ என்ன பண்ணணும், அந்த ஃபியூல் இன்ஜெக்டர் வந்து அதாவது ஆட்டோமைஸ்டு ஃபியூல் இன்ஜின் ஸ்ப்ரே பண்ணுறப்போ டக்குன்னு எக்ஸ்ப்ளோஷன் ஆகும் டீசல் இன்ஜினில். அந்த ஹை பவராக இருக்கும். அதனால தான் டீசல் இன்ஜின் பார்த்தீங்கன்னா கார்பன் அமௌண்ட் அதிகமாக இருக்கும். ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா அன்னிவனாக கம்ப்ரெஸ் ஆகுது, அன்னிவனாக பேர்ன் ஆகுது. ஆனால் பெட்ரோல் இன்ஜின் பார்த்தீங்கன்னா ஈவனாக பேர்ன் ஆகும். ஓகேங்களா, இதுதான் டிஃப்ரென்ஸ். இப்போ நம்ம கிளியராக டயக்ராமோட பார்த்தா தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா.